பவுல் எப்படி ஜெபிச்சார், பவுல் எப்படி ஜெபிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருகிறோம். இதுலேருந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போமா? 15 என்னோட கூட சேர்ந்து படிங்க எல்லாம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றிலும் நிரப்புகிற நிறைவாக சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கு மேலாக அவரை தலையாக தந்தருளினார். ஆமென். அற்புதமான ஒரு வேத பகுதி, அற்புதமான ஒரு வேத பகுதி. இயேசு கிறிஸ்து வைத்து எப்படியாலாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு காரியம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் 15 நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களை விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலே உங்கள் அன்பையை குறித்து நான் கேள்விப்பட்டு. அப்போது ஜெபம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அவர் ஒரு பெரிய தேவனுடைய தாசன், நிறைய சபைகளை நிறுவினார். அப்படி நிறுவிய பிறகு அந்த திருச்சபையில் உள்ள மக்கள் மேலே அவர்கள் தேவன் பேர் மேலே விசுவாசம், சொல்லுங்கள், தேவன் பேர் மேலே விசுவாசம். அதே போல் தன்னை நடத்தின ஊழியக்காரன் மேலே என்னதுங்க? அன்பு. சொல்லுங்கள், தேவன் பேர் மேலே விசுவாசம், ஊழியக்காரன் மேலே அன்பு இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒரு மனுஷனுக்கு 2 அவசியம், ஒன்று விசுவாசம் அவசியம், இன்னொன்று அன்பு அவசியம். ரெண்டுமே 2 ஆவிக்குரிய காரியங்கள், 2 ஆவிக்குரிய கண்கள். அப்போ ஒரு காரியத்தை கேள்விப்படுறாரு. என்ன அந்த மக்களை குறித்து? அந்த மக்கள் விசுவாசமான மக்கள். தேவன் பேர் மேலே என்ன மக்களுங்க? விசுவாசமான மக்கள். அப்போ உங்கள் விசுவாசம் மற்றவங்களை கேள்விப்படுற அளவுக்கு என்ன பண்ண இருக்கணும்? சொல்லுங்கள், கேள்விப்படுற அளவுக்கு உங்கள் விசுவாசம் மற்றவங்க கேள்விப்படுற அளவுக்கு பெருசாக மாறணும். அது என்ன பண்ண, அந்த ஊழியக்காரரை ஒரு அட்ராக்ட் பண்ணணும். பா, அவனுக்கு விசுவாசம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, அன்பு. தேவன் பேர் மேலே விசுவாசம், ஊழியக்காரர்கள் மேலே என்னதுங்க? அன்பு. சக மனிதர்கள் மேலே, தேவனுடைய பிள்ளைகள் மேலே. சில பேர் தான் குடும்பத்தை நேசிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலைன்னா சரி, கொஞ்சம் அன்பு கொஞ்சம் பெருசாக ஆகட்டும். ஏன்னா ஊழியக்காரர்கள் குடும்பம், அதுக்கப்புறம் சபையின் குடும்பங்கள், தேவ ராஜ்யத்தின் காரியங்கள், அதன் மேலே ஒரு அன்பு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போது அந்த அன்பு என்ன பண்ணணும்? கேள்விப்படுற விதத்தில் இருக்கணும். சொல்லுங்கள், அன்பு என்ன பண்ணுறங்க? கேள்விப்படுற விதத்தில் இருக்கணும். இதெல்லாம் அவர் கேள்விப்படுறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் இடைவிடாமல். சொல்லுங்கள், என்ன சொல்கிறாரு? ஜெபம் எப்படி இருக்கணும்னா இடைவிடாமல் பண்ணணும். சொல்லுங்கள், ஜெபம் எப்படிங்க பண்ணணுங்க? தொடர்ந்து பண்ணணும். ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சொல்லுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அப்போது ஜெபத்தை ஒரு முறையோடு கூட ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சொல்லுங்கள், ஜெபத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை ஒழுங்கிரகமாக பண்ணால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பாருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. சொல்லுங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. 2வது ஜெபத்தை குறித்து சொல்லும்போது அந்த சோர்ந்து போகாமல் அந்த ஸ்திரீ என்னாலாம் ஜெபம் பண்ணாலாம், சோர்ந்து போகாமல் என்ன பண்ணாலாம்? ஜெபம் பண்ணாலாம். அப்போ வேதம் சொல்லுது, ஜெபத்தில் மட்டும் சோர்ந்து போகவே போகாதீங்க. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
18 வருஷமாக சோர்ந்து போகாமல் ஆலயத்துக்கு வந்தான். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, செஞ்சார் கூனிக்கு. ஆமென். இருந்த அவர் 38 வருஷமாக சோர்ந்து போகாமல் ஒரே இடத்துல உக்காந்தான். தேவன் அவனை தேடி வந்து என்ன பண்ணார், அன்றைக்கு அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது சோர்ந்து போகலை பாருங்க. ஒரு காரியத்தை செய்ய சொல்ல என்ன பண்ணக்கூடாது, எதில் சோர்ந்து போகிறோமோ இல்லையோ தேவனுடைய காரியங்களில் சோர்ந்து போகவே. உன் ஜெபத்தை சோர்ந்து போகாமல் பண்ணு, வேதத்தை சோர்ந்து போகாமல் வாசி, கொடுக்கறதுல சோர்ந்து போகாமல் இரு, ஆலயத்துக்கு சோர்ந்து போகாமல் போ. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பந்தியை கரெக்டாக சோர்ந்து போகாமல் அதில் வந்து ஒரு அசட்டையே இருக்கக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரியா? அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணி, போன வாரம் எடுத்த என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி. ஜெபத்தில் ஸ்தோத்திரம் இருக்கணும். ஜெபத்தில் என்ன இருக்குங்க, தேங்க்ஸ் கிவிங் இருக்கணும். பாடல் பாடினாலும் தேங்க்ஸ் கிவிங் இருக்கணும். ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ண, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவா என்னை ஆசீர்வச்சிங்க, எவ்வளவா நன்மை செஞ்சீங்க, அதற்காக உமக்கு தேங்க்யூ தேங்க்யூ. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எனக்கு கொடுத்த சுகத்துக்கு, எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்துக்கு, எனக்கு கொடுத்த வீட்டுக்கு, எனக்கு கொடுத்த வாகனங்களுக்கு, எனக்கு கொடுத்த எல்லா சௌகரியங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி தான் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எவ்வளோத்துக்கு எவ்வளோ சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு இந்த ஜெபத்தில் வந்து என்ன ஆகுதுங்க, ஒரு பெரிய வல்லமை இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூட தான் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரத்தோடு. எப்படி சாப்பாடுக்கு எப்படி உப்பு ரொம்ப அவசியமோ, டீக்கு எப்படி சுகர் ரொம்ப அவசியமோ, அதே போல் நம்ம ஜெபத்தில் ஸ்தோத்திரம் அதிகமாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்ன பண்ணுங்க, அதிகமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஜெபம் வந்து நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. சொல்லுங்கள், ஜெபம் வந்து என்னவா இருக்குதுங்க, நினைப்பூட்டுதல். எது நினைப்பூட்டுதல்? நம்ம ஜெபம் பண்ண 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 தேவன் கொர்நேலியுவை நினைத்தது போல ஜெபம் பண்ணும்போது தேவன் ராகேலை நினைத்தருளினார். அன்னாள் ஜெபம் பண்ணின போது அன்னாளை நினைத்தருளினார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்ட போது அவர்களை, அப்போ ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களை நினைத்தருளுகிறவராக இருக்கிறார், உங்களை மறந்து போக மாட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, தேவன் உங்களை நினைச்சு நிற்கிறாருங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை மறந்து போகவே மாட்டார். ஏன்னா பாருங்க, அவனுடைய நம்ம கொர்நேலியுவுக்கு ஜெபம் பண்ணும்போது அவனை நினைத்து தான் தேவதூதனை இறக்கினார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. 17வது வசனத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இவர் ஒரு காரியத்தை கேட்குறார். ஒரு விசுவாசி ஜெபத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா, சைக்கிள் கேட்குறான். என் பொண்ணு என்ன கேட்குறான், அண்ணா சைக்கிள் வாங்கி கொடுப்பான்றான். தோத்திரம். இன்னொருத்தர் சில பேர் அவங்கவுங்க தேவையை கேட்குறாங்க, தப்பு இல்லை, கேட்குறான். ஆனால் இவர் முதல் விசுவாசிக்கு எதை கேட்குறாரு அப்படின்னா, தேவனே உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள். சொல்லுங்கள், உம்மை என்ன பண்ணோம், தேவனை என்ன பண்ணோம். அவர் எப்படி ஜெபம் பண்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவுமானவர் அப்படின்றார், ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, எந்த தேவனை அறிஞ்சு கொள்ளணுமா? உலகத்தில் 1000 தேவர்கள் இருக்குது. என்னதுங்க, என்னென்னமோ தேவர்களாக இருக்குது. ஆனால் எல்லா தேவர்கள் இல்லைங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன். சொல்லுங்க, கர்த்தராகிய இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்மை நான் அறிந்து கொள்ளணுமாப்பா, உம்மை நாங்கள் என்ன பண்ணோம், அறிந்து கொள்ளணும். அதுபோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன். ஏன் இந்த தேவன் தான் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இந்த தேவன் தான் நம்ம மேலே அன்பு கூர்ந்து தமது குமாரனை அனுப்பினார். இந்த தேவன் தான் பாவங்களை மன்னிக்கும்படி அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதனால தான் சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன். யார் தேவனுங்க? அவர் இயேசு கிறிஸ்துவின் தேவனை. இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இன்னொரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். அவர் தேவன் மட்டுமல்ல, அவர் பிதாவுமா இருக்கிறாரு. வெறும் தேவன் இல்லைங்க, அவர் உங்கள் தகப்பனாக இருக்கிறார். இயேசு அப்படி தான் முதல்ல ஜெபம் பண்ணார். பரலோக பிதாவே, அந்த காலத்தில் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் முதல்ல வந்தார் இயேசு, பரலோக மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னார். அப்படின்னா
அவர் தேவன் மாத்திரம் அல்லங்க, உங்களுக்கும் எனக்கு அவர் தகப்பனாக இருக்கிறாரு, உங்களுக்கு எனக்கு அவர் தந்தையாக இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த தேவனை தகப்பனும் தந்தையுமாக என்ன பண்ண நீங்கள் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், ஜெபம் பண்ணுறார். இந்த தேவனை என்ன பண்ணணும், அறியணும். இவரை தகப்பனாக நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். சொல்லுங்கள், இந்த தேவனை என்ன பண்ணணும், அறியணும். பவுல் பாருங்க, முதல்ல அவன் வந்து என்ன பண்ணுறான், தேவனை சந்திக்கிறான். தேவனை தமஸ்குல என்ன பண்ணுறான், அவன் போகிறான். அந்த இடத்துல அவன் கண்ணு என்ன பண்ணுது, ஒரு ஒளி வருது, அவன் தரையில் விழுகிறான். விழுந்தவனும் அவர் வந்து ஒளியை பார்த்தோன்னு கண்ணு போயிடுச்சு. அப்போ வந்து அவங்ககிட்ட பேசுகிறார், பவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு கேட்குறார். உடனே அவன் சொல்கிறான், அப்போது உடனே கேட்குறான், ஆண்டவரே நீ யார் அப்படின்னு கேட்குறான். சொல்லுங்கள், நீ முதல்ல கேட்குற என்ன பண்ணுறான், நீ கடவுள் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ அன்பு உள்ளவர், அவர் என்ன செய்வார், அவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளோ தயவு உள்ளவர் என்பதை அறியணும். கடவுளை அறியத்தான் வேதம் சொல்லுது. நித்திய ஜீவன்னா எது தெரியுமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் அறிவது தான் நித்திய ஜீவன். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. நித்திய ஜீவனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நித்திய ஜீவன் எட்டர்னிட்டி லைஃப், ஜோசோ என்னப்படுகிற தேவனுடைய ஜீவன் என்பது என்னன்னா, நீயும் நானும் தேவனை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள்களாம் என்ன பண்ணல, அவரை இன்னும் அறிய பிரகாரம் அறியல. அதனால் அவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து இருக்கிறோம், நாம் நித்திய ஜீவனை பெற்று இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நித்திய ஜீவன் இருக்குது, இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள பெருகணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் அது என்ன பண்ண, அந்த வசனம் எடுத்து படிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணமான ஜீவனா இருக்கணும், அப்படிதான் வந்தேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஜீவனை கொடுத்துட்டாரு. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ணமாய் உனக்கு வரணும். சொல்லுங்க, பரிபூர்ணமாய் பூரணமாய் வரணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, யோவான்ல சொல்லுது பாருங்க, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, கிருபையும் சத்தியமும் யாரால உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிறது. இப்போ இந்த சத்தியத்தமாகிய இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் எந்த மனுஷன் அறியறதுக்காக முயற்சி பண்றானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அவனுக்கு என்ன ஜீவன் உண்டாகுங்க, நித்திய ஜீவன் உண்டாயிருக்குது. அது பரிபூர்ணம் அடையும். சொல்லுங்க, அது என்ன அடையுங்க, பரிபூர்ணம் அடையும். ஜீவன் பரிபூர்ணம் அடையும், நித்திய ஜீவன் பரிபூர்ணம் அடையும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, தேவனை அறிஞ்சு கொள்ளணும். சொல்லுங்க, தேவனை என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துட்ட வந்து சொன்னாங்க எல்லாரும், எங்களுக்கு பிதாவை காட்டுங்க, அப்போ எங்களுக்கு போதும்னார். இயேசு சொன்னாரு, என்னை அறிந்தவன் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சொல்லுங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு யாரை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு அப்படின்னா, பிதாவை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். பிதா யாரை வெளிப்படுத்துகிறாரு, தமது குமாரனை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, ஜெபத்துல இயேசு நாமத்தினால போயிட்டு, தேவனே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உம்மை தகப்பனாய் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை தந்தையாய் அறிந்து கொள்ள வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ அறிய 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 தான் உன் ஜெபம் வாழ்க்கையே மாறும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அப்பாவை அறிய 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 அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய பலன் வரும். அம்மா அப்பா சில நேரத்தில் கேட்பாங்க, இவ்வளோ நாள் என் கூட இருந்து என் உள்ளத்தை புரிஞ்சு கொள்ள பற்றியா, என்னை யாரும் தெரிஞ்சு கொள்ள பற்றியா. ஒரு தப்பான விதத்தில் ஒருத்தர் அறிஞ்சு கொள்ளும் போது அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரியான விதத்தில் அறிந்து கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க.
ஹல்லேலூயா. அது வந்து அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய உள்ளங்களையும் சரியான விதத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ஜெபம் என்ன ஜெபம்? எனக்கு வந்து காரை தாங்க, எனக்கு பைக்கை தாங்க, எனக்கு பணத்தை தாங்க, எனக்கு வீடை தாங்க, எனக்கு இதை தாங்க அதை தாங்க அல்ல, தேவனை அறிய வேண்டும். சொல்லுங்க, என்ன அறிய வேண்டுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனையும் பிதாவையும் நான் என்ன பண்ண வேண்டும், அறிய வேண்டும். இருந்தால் அதுக்கு தான் உங்களுக்கு ஜெபம் பண்றார் அவர். ஏன்னா தேவனை அறிஞ்சிட்டான், தேவன் யார் என்பதை அறிஞ்சிட்டான், இவங்க எல்லாமே மாறிடணும் அவருக்கு தெரியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல தேவனே உம்மை அறியும்படி எனக்கு உதவி செய்யுங்க, உம்மை அறியும்படி எனக்கு உதவி செய்யுங்க. இதுவரை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை தகப்பனாக அறிஞ்சிருக்கிறேன், மேய்ப்பராக அறிஞ்சிருக்கிறேன், ஆண்டவராக அறிஞ்சிருக்கிறேன், பாவங்களை மன்னித்தவராக அறிஞ்சிருக்கிறேன், என் தேவையை சந்திக்கிறவராக அறிஞ்சிருக்கிறேன், என் குறையை நிறைவாக்குறவராக அறிஞ்சிருக்கிறேன், என்னை நடத்துகிறவராக அறிஞ்சிருக்கிறேன். இன்னும் நான் உன்னை எப்படி அறியணும்? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது ஜெபம் வந்து என்னன்னா, தேவனே உம்மை வெளிப்படுத்தும், உம்மை வெளிப்படுத்தும், உம்மை நான் அறியணும், உம்மை நான் அறியணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி எவ்வளோத்துக்கு எவ்வளவா தேவனை முகமுகமாய் நீங்கள் அறிய அறிய, நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் முகமும் பிரகாசம் அடையும், உங்கள் வாழ்க்கையும் பிரகாசம் அடையும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் என்ன இருக்கணுங்க? தேவனை அறிய வேண்டும், தேவனை அறிய வேண்டும். இந்த இடத்துல சொல்லிட்டு சொல்றாரு, இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை என்ன பண்ண வேண்டும், தந்தரல வேண்டும். அல்லேலூயா. இந்த தேவனை யார் திறமா வெளிப்படுத்துவா? ஆவியானவர் இல்லைனா யாரும் தேவனை என்ன பண்ண முடியாது, அறியவே முடியாது. அப்போ என்ன பண்றாரு ஆண்டவரே, தேவரீர் அப்பா இந்த ஜனங்களுக்கெல்லாம் முது ஆவியை தந்து, முது என்னது, முது பரிசுத்த ஆவியை தந்து, வெளிப்படுத்துகிற ஆவியை தந்து, உம்மை அறியத்தக்கதாக இந்த மக்களுடைய மனக்கண்களை என்ன பண்ணுங்க, திறங்க. கண்ணு திறந்துச்சு, கண்ணு பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய கண்ணு திறக்கணும். சொல்லுங்க, ஆவிக்குரிய கண்ணு திறக்கணும், ஆவிக்குரிய மனக்கண்ணு திறக்கணும், உள்ளான கண்ணு திறக்கணும். இந்த உள்ளான கண்ணு திறக்கிறதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உண்மை அறியணும், முது பரிசுத்த ஆவியை தாங்க, அந்த தேவனை வெளிப்படுத்துகிற அந்த ஆவியை என்ன பண்ணுங்க, எனக்கு தந்தரலுங்க. நம்ம கொரிந்தியரில் போன முறை வாசிச்சோம்ல, என்ன பண்ணுற, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் என்ன பண்ணோம், பெற்றோம். அந்த வசனத்தை எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரமா, பத்துலேருந்து வாசிக்கிறேன். பாருங்க, 9லேருந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து பாருங்க. இங்க பாருங்க, 9லேருந்து. எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நல்லா படிமா, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இவர் சொல்ற ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, உறுத்து கவனிங்க. எழுதியிருக்கிறபடி, வசனம் சொல்லி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, உங்கள் மேல அன்பு கூறுகிறார். ஒரு பெரிய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா கண்ணு காணவும் இல்லையா, காது கேட்கவும் இல்லையா, மனுஷருடைய இருதயத்துல என்ன பண்ணல, அது தோன்றவும் இல்லை. இன்னைக்கு மனுஷர்கள் எப்படின்னா, தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிறத அவங்களுக்கு கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க முடியல, அவங்க இருதயத்தில் அதுக்கு என்னதுன்னு சொல்லி உணரவும் முடியல. அதுக்கப்புறம் படிங்க 10. நமக்கோ தேவன் அவைகளை, உலகத்துக்கு அப்படி இருக்குது, ஆனா நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். ஆவியினாலே என்ன பண்றாரு, வெளிப்படுத்தினார். ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவனுடைய நமக்கென்று ஏற்படுத்தி வைத்தவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளணும்னா தேவனை அறியணும். தேவனை எப்படி அறிய முடியும்,
ஆவியானவர் துணை இல்லாம தேவனை என்ன பண்ண முடியாது, அறியவே முடியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆவியினாலே வெளிப்படுத்தினா. இப்போ படிங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் தேவனை வெளிப்படுத்தணும். ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய ஆவி இருந்தா தான் தேவனை அறிய முடியும். அதனால என்ன சொல்றாரு, எப்பா இவர்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொள்ளணும், அதற்காக உமது பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தந்தரலுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்ல. நான் சொல்றேன் பாருங்க, பரிசுத்த ஆவி அபிஷேகம் ஒரு மனுஷன் பெற்றுட்டானா அவன் வைராக்கியமா இருப்பான். அவனை பிடிச்சி தள்ளணும்னு அவசியமே இருக்காது. உனக்கு ஆவியானவர் இருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே ஆவியானவர் அபிஷேகமாய் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த மனுஷனை நம்ம தள்ளணும்னு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த மனுஷன் கர்த்தருக்காக வாழ்வான். எங்கே போனாலும் ஆவியானவர் இழுத்துருவார். எந்த தப்புக்கும் அவனை என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண அவங்க சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த மக்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நடத்திடுங்க. ஏன் நடத்தணும் அப்படின்னா, எந்த மனுஷன் ஆவியினால் நிறைகிற அந்த மனுஷன், அந்த அந்நிய பாஷையை பேசக்கூடிய ஆவியில் நிறைஞ்சு ஜபத்தில் அந்நிய பாஷை பேசுகிற மனுஷனை பாருங்க, அவன் சாட்சியாக இருப்பான், அவன் சோட போக மாட்டான், அவன் எந்த நாளும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக என்ன பண்ணுவான், வாழ்வான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணோம், ஆண்டவரே முத ஆவியை தாங்க. ஒரு வாஞ்ச, ஒரு தாகம். வேதம் சொல்லுது, தாகமா இருக்கிறவனுக்கு நான் பண்ண தண்ணீரை ஊற்றுவேன். இயேசு சொன்னார்ல, தாகமா இருக்கிறவர்களெல்லாம் என்னிடத்துல வாங்க, நான் அவளுக்கு ஜீவ தண்ணீரை நான் என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன். அப்போ வேதம் சொல்லுது, ஆவியானவர் இயேசு இன்னும் மகிமைப்படலை, அதனால ஆவியானவர் இன்னும் தலை படலை. ஆனால் இப்போவோ பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, அருளப்பட்டிருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, வேதம் சொல்லுது பாருங்க, அந்த காலத்தில் அவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. நான் சொல்ல 2 காரியம் ஒரு மனுஷனுக்கு வேணும், வாஞ்ச வேணும், தாகம் வேணும், அவனுக்குள்ள காத்து இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், ஆவியானவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு வரங்களை தாங்க ஆண்டவரே, உண்மை அறியணும் ஆண்டவரே என்று சொல்லி எந்த மனுஷன் தாகமும் வாஞ்சையும் கதறுகிறானோ அந்த மனுஷனுக்கு தேவன் தமது பரிசுத்த ஆவியை என்ன பண்றாரு, தராரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்த முடியும். ஆவியானவர் இல்லைன்னா தேவனை குறித்து என்ன பண்ண முடியாது, அறிய பிரகாரம் அறியவே முடியாது. அதுக்கு தான் அவர் பவுல் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இவங்களுக்கு தேவனை அறிஞ்சு கொள்வதற்கு அந்த ஆவியை தாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஜெபத்தில் நீங்க என்ன கேட்கணும், ஆண்டவரே உண்மை அறியறதுக்கு எனக்கு இந்த ஆவியானவரை தாங்க, தேவனை அறிவதற்கு எனக்கு ஆவியானவரை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அப்பெல்லாம் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, தம்மை வெளிப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க 11. மனுஷனில் உள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஒரு மனுஷனை சரீரத்தை பார்த்து அறிய முடியாது, அவனை அவுட்லுக்கை பார்த்து அவனை வந்து எடப்படவே, குள்ளனா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், தடியா இருக்கலாம், பருமானமா இருக்கலாம், முகத்தையும் மூஞ்சியும் பார்த்து ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியாது, எடை போட முடியாது. அவன் ஆவி எப்படிப்பட்டது அதை வச்சு தான் அவனை என்ன பண்ண முடியும், அறிய முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவுட்லுக்கை பார்த்து ஒரு மனுஷனை எடை போடுறான்னா அவன் தப்பு பண்றான்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய ஆவி எப்படிப்பட்டது, ஒரு மனுஷனை எப்படி அறிய முடியும், அவன் ஆவியை அறிஞ்சா தான் மனுஷனை அறியவே. அவன் எப்பேற்பட்ட ஆவி உள்ளவன், அவன் எப்பேற்பட்ட குணம் உள்ளவன், அவன் எப்பேற்பட்ட கேரக்டர் இருக்கிறவன், அவன் எப்பேற்பட்ட சோபம் உள்ளவன் என்பதை அந்த ஆவி தான் என்ன பண்ணணும், வெளிப்படுத்தும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனா இருந்தா மனுஷனுடைய ஆவியை படிச்சா தான் மனுஷனை அறிய முடியும். அவன் ஆவி அறிய முடியும். ஆமென்.
அறிய முடியாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஜெபத்துல என்ன கேட்கணும்? அப்பா உம்மை அறிந்து கொள்றதுக்கு ஆவியை தாங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை தாங்க ஆண்டவரே, என் மனக்கண்ணை திறக்கணும் ஆண்டவரே, உம்மை அறிய பிரகாரம் அறியணும் ஆண்டவரே, உம்மை புரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை புரிஞ்சு கொள்ளணும். ஏம்மா என்னுடைய என்லைட், இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்லைட்னா பிரகாசத்தை தாங்க. மனதில் சில பேருக்கு வந்து நேரவாக இருக்கும், ஒரு மனதில் வந்து ஒரு சவுண்டு, மனதில் வந்து என்ன பண்ணோம், ஒரு குறுகலாக இருக்கும். சில பேர் நேரோ மைண்டுன்னுவாங்க, மாம்சீக சிந்தைன்னுவாங்க, மறுரூபமாக்கப்படாத சிந்தைன்னுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆவியானவர் மனக்கண்ணை திறக்க 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 அவன் சிந்தை எண்ணம் எல்லாம் என்ன பண்ணோம், விசாலமாக மாறும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உன் அறையை விரிவாக்கட்டு, உன் வாசலை விரிவாக்குன்றார். எண்ணங்களில் விரிவாகாத, எழுத்தின்படி வசனத்தின்படி என்ன பண்ண முடியாது, விரிவாகவே எண்ணத்தை விரிவாக்கணும். அப்போ தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். வசன வாசிங்க. அதுக்கப்புறம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், நாங்களோ உலகத்தின் ஆவிகளை பெறலாமா, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா, நாங்க உலகத்தின் ஆவியை பெறலப்பா, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, தேவனுடைய ஆவியை நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் பாருங்க. நீங்க ஆவி எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ தேவனால் அருளப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறீங்க. இந்த ஆவியானவர் உனக்குள்ள ஊற்று தண்ணீரை போல பொங்கி பொங்கி வருவார். எப்போ தருமா பொங்கி பொங்கி வருவார்? நீ ஜெபத்தில் உக்காந்து ஆண்டவரே அவரை பாடி அவரை துதிச்சு, ஆவியானவரே எனக்குள்ளே வந்து என்னை நிரப்புங்க, உண்மை அறியணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண 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 உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவார், வெளியே வருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். அப்படி வெளியே வர 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 வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பரிசுத்தாவின் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்கிறது? அதனால தான் நான் என்ன பண்ணேன், உட்காந்து வீட்டில் டைம் கிடைக்கிற சொல்ல வேதத்தை எடுத்து படித்து பாட்டை எடுத்து பாடி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி, ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க, உண்மை அறியணும், உண்மை அறியணும், என்னை வெளிப்படுத்துங்க, என்னை கொண்டு பயன்படுத்துங்க, உன் மேலே வாஞ்சையாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன், இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், அக்கறையாக இருக்கிறேன் அப்படின்னு போயினா இருங்க. ஒரு ஆள் சொன்னா பாரு, அக்கறையாக இருந்தால் சர்க்கரையாக இருப்பீங்களாம். தேவன் மேலே அக்கறையாக இருந்தீங்கன்னா, அக்கறையானா கரிசனையா, தேவனுடைய காரியங்களை மேலே ஒரு வாஞ்சையா, படிப்பில் ஒரு அக்கறை கதா பாருப்பா, ஒரு வேலையில் ஒரு அக்கறை கதா பாருப்பா அப்படின்னா நான் அது கவனம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்ற அக்கறையாக இருந்தால் சர்க்கரையாக இருப்போமா, இனிப்பாக இருப்போமா, இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேண்டா வெறுப்பு அதை செய்யக்கூடாது. கோயிலுக்கு வரது கூட வேண்டா வெறுப்பா, என்னமோ போ, ஏதோ ஒன்று போ, ஆவலோடு வாஞ்சையோடு தாகத்தோடு தேவனை தேடணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ வந்து என்ன பண்ணோம், பல்ல முன்னாடி வந்து உக்காந்து பாடணும். ஆண்டவரே உம்மை ஆவியானவரை தாங்க, உண்மை வெளிப்படுத்துங்க. வசனம் சொல்லும் போது தேவனே எனக்கு வெளிப்பாட தேங்க, இன்னும் உண்மை அறியணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க பாருங்க, வசனத்தை போதிக்க சொல்ல பாருங்க, உள்ளமெல்லாம் துள்ளும், மனக்கண்ணெல்லாம் திறக்கும், கேட்கவே ஆஞ்சையாக இருக்கும். ஒரு செத்து போன பிரசங்கம் மாதிரி இருக்காது. நீங்கள் பாருங்கள், இந்த கரிஸ்மேட்டிக் இல்லாத அந்த மற்ற இதில் போய் பாருங்கள், அவங்க பிரசங்கத்தை பாருங்கள், ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு தொடுறதே இருக்காது, ஒரு நெருடலே இருக்காது, ஒரு ஆவியானவர் உணர்த்தவே முடியாது. என்னமோ ஒரு செர்மன், ஒரு தகவலை கேட்டு வந்த மாதிரி, ஏதோ ஒரு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்க முடிய, உள்ளத்தில் ஆவியானவர் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே இடைப்படவே. சில பேர் உள்ள ஒன்றும் தெரியல பாஸ்டர், ஒன்றும் இல்லை, ஒரு அனல் இல்லை, குளிர் இல்லை, சும்மா போய் உக்காந்துட்டு வர மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒன்று படிக்கிறாங்க, ஒன்றும் விளங்க மாட்டுது, ஒன்றும் ஒரு உணர்த்த மாட்டுது. நான் சொல்கிறேன், ஆவியானவர் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது நமக்கோ நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படி, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். நான் சொல்றேங்க,
நீங்கள் ஆவியை பெற்று இருக்கிறீங்க, பெறலன்னு சொல்லலை. ஆனால்